திதி என்பது முதல்ல இறந்த ஆன்மா வீடு தேடி வரும். அந்த திதிக்கு தான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்குன்னு தவிர அந்த நாளில் நம்ம சுபகாரியங்களை வைக்கிறது, அதுக்கப்புறம் திருமணங்கள் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சுவாமிகிட்டேருந்து நமக்கு டைரெக்டாக கிடைக்கிற ஒரே ஒரு பாதை யாருன்னு சொன்னால் இறந்தவங்க மட்டும்தான். 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல, மால்யத்தில் சேர்த்துறோன்னு சொல்கிறாங்க. மால்யத்தில் சேர்க்கக்கூடாது. மால்ய அமாவாசைக்கு செய்ய வேண்டிய திதியை 15 நாள் தர்ப்பணம் பண்ணணும். ஆனால் எள்ளு கொடுக்கறது வெளியில் இப்போ இந்திய கர்மாக்கள் வெளியில் செய்யும் போது எல்லாருமே எள்ளு தான் டோட்டல். வீட்டில் பண்ணும்போது விஸ்வகர்மாக்களில் சில பேர் மட்டும் அந்த பச்சரிசி தான். நம்ம வீட்டில் இறந்தவங்க நம்மளுடைய மூதாதிக்களை நம்ம வீட்டில் வர வைக்கிறது தான் நல்லது. திதி என்பது நம்ம வீடை தேடி வரும்போது அவங்கள வான் கூப்பிட்டு அதை செஞ்சிட்டாலுமே கரெக்டாக இருக்கும். அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சூளை தணிகாசல ஆச்சாரியர் மகன் வெங்கடேசன் ஆச்சாரியார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஆன்மாக்கள், கர்மா, குலதெய்வம் இதை பற்றின உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சாமி. வணக்கம், நமஸ்காரம்மா. திதினா என்ன, திதி பற்றின முழு விளக்கம் சொல்லுங்கள். அதில் எது சரி எது தவறு, எப்படி திதி கொடுக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் சாமி. அதாவது திதி என்பது முதல் விஷயம், இறந்து ஒரு விஷயம் வரலும் மாதம் கொடுக்க வேண்டிய மாசிகம் சொல்லுவோம். அது மாதம் பண்ண வேண்டிய ஒன்று. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது முடியாத விஷயம். அதனால் அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். திதி என்பது முதல்ல இறந்த ஆன்மா வீடை தேடி வரும் நாள், அதுதான் திதி. அதாவது ஆன்மாக்களுக்கு திதியும், தெய்வங்களுக்கு நட்சத்திரமும், மகான்களுக்கு நட்சத்திரம். அதாவது மனிதர்களுக்கு திதி, மகான்களுக்கு நட்சத்திரம், அரசியல்வாதிகளுக்கு டேட்டு. எதனாலன்னா அந்த ஒரு டேட்டை தான் நாடு ஃபுல்லாக கொண்டாட முடியும். அதனால் அந்த டேட்டு. நட்சத்திரங்கள் என்பது என்னென்னா, இவங்கெல்லாம் நட்சத்திரங்களாக இன்னும் மின்னு கொண்டு இருக்கிறார்கள்ன்றதுக்காக தான் மகான்களுக்கு நட்சத்திரம். மனிதர்கள் பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறதுனால தான் திதி. அந்த திதி என்பது என்னென்னா, இறந்தவங்க அன்னைக்கு வளர்ப்பிறையா தேய்ப்பிறையா என்ன திதியில் இறந்துருக்காங்கன்றதை பார்த்து அதே வருஷம் அந்த வருஷம் அந்த மாதம் வளர்ப்பிறையா தேய்ப்பிறையான்னு பார்த்து அந்த திதி அன்னைக்கு திதி கொடுக்கணும். திதி என்பது அந்த ஆன்மா வீடை தேடி வரும் நாள். அவங்க வரும்போது நம்ம வான் கூப்பிட்றதுக்கு தான் நம்ம செய்ய வேண்டிய கர்மாக்கள். அந்த டைமில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் சில குடும்ப வழக்கங்கள்னு ஒன்று இருக்குது. அதில் இப்போ தகனம் பண்ணுறது, சமாதிகிரியை அப்படின்னு சில பூஜைகள்லாம் உண்டு. எல்லாருமே ஒரே இதில் அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூஜைகள் இருக்குது. அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பூஜைகளை கண்டிப்பாக ஆன்மாக்கு செய்ய வேண்டிய விஷயத்த எந்த காரணத்தை கொண்டும் அந்த திதி கொடுக்கறத மிஸ் பண்ணக்கூடாது. அந்த திதி கொடுக்க இவங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அதே மாதிரி அந்த திதி கொடுக்க அந்த திதி இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆன்மாவை வாழ்த்தும் அடுத்த பிறவி எடுத்துருவாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லவா, இப்போ இறந்துட்டாங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ அவங்க அடுத்த பிறவி எடுத்துருக்க மாட்டாங்களா? எதுக்காக நம்ம திதி கொடுக்கணும்? இறந்துருந்தா தானே அவங்களுக்கு நம்ம கொடுக்கறத வாங்கிப்பாங்க, கொள்ளுவாங்கன்றோம். இப்போ அவங்க பிறவி எடுத்துட்டாங்க, அப்புறமா எப்படி திதி கொடுக்குறது? திதி கொடுக்கறதுனால என்ன பலன்? திதி கொடுத்தா என்னென்னா, அடுத்த பிறவி எடுத்திருந்தா கூட அந்த ஆன்மா நல்லா இருக்கும். இப்போ நமக்கும் சரிதான், நம்ம முற்பிறவியில் செஞ்ச விஷயத்துக்காக தான் நம்ம இருக்கோம். ஆனால் நமக்கு யாரோ ஒருத்தர் திதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நம்ம நல்லா இருக்கும். அதனால் திதி கொடுக்கறது எந்த காரணத்தை கொண்டும் தப்பான விஷயம் கிடையாது. திதிக்கும் நல்ல விஷயத்துக்கும் தப்பு இல்லை. இந்த மாதத்தில் நம்மளது திதி வருதா, அந்த திதிக்கு தான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்குன்னு தவிர அந்த நாளில் நம்ம சுபகாரியங்களை வைக்கிறது, அதுக்கப்புறம் திருமணங்கள் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது பண்ணிவிட்டு நம்ம திதியை கொடுத்தோம்னா அது நல்லது. அது சனிக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை வருது, இதெல்லாம் கிடையாது. நம்மளாக பார்த்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் நாள். இப்போ நம்மளாக ஒரு கல்யாணம்னா நல்ல நாள் பார்க்குறோம், மற்ற விஷயத்துக்கு நல்ல நாள் பார்க்குறோம். ஆனால் திதி என்பது அதுவும் வர நாள். இப்போ நம்ம வீட்டாண்ட ஒருத்தர் வராருன்னா அன்றைக்கி தான் வான் கூப்பிடணும். நம்மளாக ஒரு நாள் வச்சு அவங்கள வான் கூப்பிட முடியாது, ஏன்னா அது இறந்த ஆன்மா. அதனால் அது வர அன்னைக்கு அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை இவங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னால் அது வாழ்த்திட்டு போகும். வாழ்த்திட்டு போனாலுமே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சில விஷயங்களை அவங்களே நமக்கு சொல்லிடுவாங்க. சில விஷயங்களை நம்ம இதை கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம்னா சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுடைய மூலியமாகவே நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துடும். அப்போ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் டைரெக்டாக சாமிக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்காது.
சுவாமிகிட்டேருந்து நமக்கு டைரெக்டாக கிடைக்கிற ஒரே ஒரு பாதை யாருன்னு சொன்னால் இறந்தவங்க மட்டும்தான். அந்த இறந்தவங்களுடைய விஷயந்தான் திதி. திதியை நம்ம எவ்வளோ கர்மாக்கள், அதாவது வந்து தர்ப்பணங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த சொல்லியிருக்கிறதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இறந்ததுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. மாசிகம் சொல்கிறது மாதம் மாதம், அதுக்கப்புறம் வந்து வருஷாதிகம், அதுக்கப்புறம் மாத பிறப்பு, அதுக்கப்புறம் ஏகாதசியில், அதுக்கப்புறம் அமாவாசையில் இதுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும். ஆனால் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் எல்லாரும் கரெக்டாக செய்வாங்களான்னு பார்த்தா அது முடியாது. அதே மாதிரி திதி கொடுத்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக தொடர்ந்து அந்த திதியை கரெக்டாக செஞ்சு இருந்தாங்கன்னா போதும். 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல, மால்யத்தில் சேர்த்துறோன்னு சொல்கிறாங்க. மால்யத்தில் சேர்க்கக்கூடாது. மால்யம் என்பது என்னென்னா மறந்தவங்க மால்யம். இப்போ நம்ம பெரியவங்க இறந்துட்டாங்க, நமக்கு டேட்டு தெரியாது, திதி தெரியாது, அவங்களுக்கு பார்த்து கொடுக்கணுமென்றதுனால அதனால தான் மால்யம். அது வந்து கிருஷ்ணரே பண்ண நாள் அது. அதனால் அன்னைக்கு பண்ண, அது கூட வந்து ஒரு நாளில் பண்ணுறதுல பிரயோஜனம் கிடையாது. அதுவும் 15 நாளில் பண்ணணும். மால்ய அமாவாசைக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கணுன்னா 15 நாளும் கொடுக்கணும். ஏன்னா 15 நாள் கொடுத்தா தான் அதில் ஏதோ ஒரு திதி நம்ம மூதாதிகள் திதியாக இருக்கும். எல்லாருமே இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, மால்ய அமாவாசைக்கு ஒரே நாளில் போய் அங்கே போய் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனால் அது தப்பு. மால்ய அமாவாசைக்கு செய்ய வேண்டிய திதியை 15 நாள் தர்ப்பணம் பண்ணணும். அந்த 15 நாள் அந்த தர்ப்பணம் கொடுத்தாதான் அந்த 15 நாளில் ஏதோ ஒரு திதி நம்மளுடைய மூதாதிகள் திதியாக இருக்கும். எப்படி இறந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் போய் சேரும். அப்படி நம்ம பண்ணாதான் அது கரெக்ட். அதனால் மால்யத்தை தவிர்த்துட்டு நம்ம திதியை பார்த்து செய்கிறது தான் ரொம்ப கரெக்டு. திதி மொத்த ஒரு குடும்பத்துலேயும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாலுமே கரெக்டாக. திதி எப்படி கொடுக்கணும் சாமி? திதி கொடுக்குற விஷயங்கள் வந்து 3 விதம் இருக்குது. அதாவது வந்து ஆத்மாத்மா பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, 2வது இரண்யாத்மா பண்ணுறது ஒன்று இருக்குது, 3வதாக வந்து ஆமஸ்ரார்த்தம்னு இருக்குது, அன்னஸ்ரார்த்தம்னு இருக்குது. அதாவது வந்து ஆத்மாத்மா பண்ணுறதுனா இப்போ நம்மளால் முடியாது, இப்போ நம்ம உடம்பு சரியாமல் இருக்கும், நம்மளால் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கோன்னா அன்னைக்கு காலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச இதை தானம் கொடுத்து அவங்களுக்கு, அதாவது இன்றைக்கி நம்ம செஞ்சால் 1000 ரூபாய் பண்ணுறோன்னா அது கூட ஒரு 1000 ரூபா வச்சு 2000 ரூபாவா கொடுத்து அந்த பூஜைகளை செஞ்சோம்னா அது, அதாவது பூஜை தானம் கொடுத்தாலுமே போதும். அன்றைக்கி அவங்கள நினச்சி தானம் பண்ணிவிட்டு நம்ம அது செஞ்சு நான் அன்றைக்கி சுத்தம் பண்ணால் போதும். அது வந்து ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியது, அதாவது முடியாத பட்சத்தில். 2வது வந்து ஆமஸ்ரார்த்தம். ஆமஸ்ரார்த்தம்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சாப்பாடு போடுறோம் அல்லவா, அதுக்கு பதிலாக அந்த காய்கறி அரிசி எல்லாம் வச்சு தர்ப்பணம். இதில் வந்து அவங்களுடைய வம்சாவளிகள்னு சொல்லிட்டு ஒரு 2 பூஜைகள் இருக்குது. எப்படின்னா, அதாவது பிண்டம் வச்சு பண்ணுறதுன்ட்டு. பிண்டன்றது வந்து என்னென்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம். இதில் சில குடும்பங்களில் வந்து பச்சரிசி இது மட்டும், சில குடும்பங்களில் வந்து எள்ளு. ஆனால் எள்ளு கொடுக்கறது வந்து வெளியில், இப்போ வந்து இந்திய கர்மாக்கள் வந்து வெளியில் செய்யும் போது எல்லாருமே எள்ளு தான் டோட்டல். வீட்டில் பண்ணும்போது விஸ்வகர்மாக்களில் சில பேர் மட்டும் அந்த பச்சரிசி தான். மீதி அதை சமாதிகிரிக்கை பண்ணுறவங்க, மீதி தகனம் பண்ணுறவங்க எல்லாருமே கருப்பு எள்ளு தான். இதை வந்து தர்ப்பணம் பண்ணி அவங்கள வேண்டி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். வீட்டில் பண்ணலாமா சாமி? வீட்டில் ஐயரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் தான் பண்ணணும். கோயிலில் போயெல்லாம் பண்ணுறாங்கல்ல, கோவிலில் போய் பண்ணுறோன்னா நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி முடியாத பட்சத்தில் மட்டும்தான் அதை செய்யணும். ஏன்னா சில வீடுங்களில் வந்து வாடகை இருக்காங்க. வாடகை இருக்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஹவுஸ் ஓனரு நீ திதியை கொடுக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ இங்கே அம்பத்தூர்லேயே நடந்தது தான் ஒருத்தருது, திதியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தலதோஷத்தை அவங்க வாடகை இருக்காங்க, ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி போய் சொல்கிறாங்க நாளைக்கு திதி கொடுக்கணுங்க எல்லோரும் வராங்க அப்படின்னா நீங்கள் திதியை கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே உரகடத்தில் ஏரிக்கரில் தான் ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல தான் திதி கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து நடைமுறையில் அவங்கவுங்களுக்கு எப்படி சூழ்நிலை வருதோ அப்படி மாற்றம் ஏற்படுது. ஆனால் கூடிய அளவுக்கு வீட்டில் செய்கிறது தான் சிறந்தது. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தவங்க தான், நம்ம ஒன்றும் புதுசாக ஒருத்தவங்களை கூட்டின்னு வர போகிறதில்ல. நம்ம வீட்டில் இறந்தவங்க நம்மளுடைய மூதாதிக்களை நம்ம வீட்டில் வரவழைக்கத்தான் நல்லது. திதி என்பது நம்ம வீடை தேடி வரும், வரும்போது அவங்கள கூப்பிட்டு அதை செஞ்சிட்டாலுமே கரெக்டாக இருக்கும். திதி கொடுக்காம விட்டால் என்ன விளைவுகள் வரும் சாமி? அதாவது வந்து திதி கொடுக்காம விட்டால் விளைவுகள் வந்து அது ரொம்ப மோசமாகவே போயிடும். ஏன்னா இன்றைக்கி நடந்திருக்க விஷயம் எல்லாமே அப்படி தான் இருக்கிற சூழ்நிலையே அப்படி தான் இருக்குது. காரணம், முதல்ல திதி என்பதை முதல்ல என்னான்னு தெரிஞ்சுக்கணும், அந்த திதிக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். 3வது அந்த திதி என்னன்ற தெரிஞ்சு அதுக்கு பிரகாரம் செய்யணும். இப்போ அதை விட்டுட்டு நம்ம மறந்துட்டோம், திதியை விட்டுட்டோம்னு சொன்னால் அதில் அதனுடைய பலன் என்னென்னா ஆன்மா இப்போ தேடி வருது, அந்த விட்டுறாங்க. அன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம கூட ஒரு வீட்டுக்கு போகிறோம், பூட்டு போட்டுருந்துன்னா அடைச்சா சொல்லிட்டு
ஒரு வாட்டி அதான் சொல்லிட்டு போவாங்க. 2வது வாட்டி வரும்போதும் அதை பற்றியே இல்லைன்னா, இப்போ நம்ம திதியை பார்க்கலன்னா, அன்றைக்கி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்கள பற்றி பேச மாட்டோம். நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாறி இருப்போம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இறந்தவங்க வரும்போது நம்மளை தேடி வரும்போது, அப்பா நம்ம என்னைக்குடா நம்ம போவோம்னு நினச்சின்னு இருந்தாங்க பல்லுன்னு சொல்கிற மாதிரி அந்த ஆன்மா அதை விட்டு ஒதுங்கிடும். அந்த வீட்டை விட்டே ஒதுங்கிடும். அது ஒதுங்கிடுச்சு சொன்னால் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக நடக்காது. ஏன்னா தெய்வத்துக்கிட்டேருந்து நமக்கு பாதையை அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும். அவங்க ஒதுங்கிட்டாங்கன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்காது. இதில் நல்ல விஷயங்கள் நடக்காதுன்னா சில விஷயங்களில் இப்போ எல்லாருக்குமே பிது தோஷம். டோட்டலாக சொல்லப்போனால் ஜாதகத்தில் எடுத்தாலுமே பிது தோஷன்றாங்க. அதுக்கு காரணம் பிதுர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்ததுனால தான் இந்த பிது தோஷம் வருது. அதுக்கு ஒரே விஷயம் ராமேஸ்வரம் தான். அதாவது என்னென்னா, நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அங்கே போய் எல்லாருக்கும் திருப்பி பிண்டம் வச்சு அங்கே தர்ப்பணம் பண்ணி அந்த தனுஷ்கோடியில் எதுவுமே கரைச்சி ஸ்நானம் பண்ணி மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான் வழி. அதனால் அதை அப்படி பண்ணுறத விட அப்பப்போ அந்த கடமையை நம்ம முடிச்சிட்டோம்னா அந்தந்த அதாவது பெரிய கொடி சொன்னவராங்க இல்லைன்றது இல்லை, ஆனால் காலத்துக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு விஷயமும் அந்தந்த டைமில் கரெக்டாக நடக்கும். இப்போ கல்யாண வயசு ஆயிடுச்சா கல்யாணம் நடந்துடும், யார் மூலியமா டக்குன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியமாக அந்த டைமில் கரெக்டாக இருக்கும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறோமா, அது அந்தந்த டைமில் எது நடக்கணுமோ அவங்களும் இந்த குலதெய்வம் அதை நமக்கு அப்படியே கூட்டிகிட்டே போயிடுவாங்க. இது என்னைக்கு மறந்துடுறாங்களா, அதை செய்யலையோ அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. இது இப்போ தெரியாது, போக போக இப்போ இந்த இந்த கடன் சேருது. நம்ம எப்படி கடனை சேர்த்துக்கிறோன்றா இதுதான். இதை சேர்த்து தான் பிதுர் கடன் சொல்கிறாங்கல்லவா, இதுதான் கடன். கடன்னா வந்து காசு வாங்கிறது இல்லை, இந்த கர்மாக்களை சேர்த்து வைக்கக்கூடாது. அதை முடிச்சுட்டா நல்லது.